கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்கப் போகிற வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஊழியம் செய்து மற்றவர்களை கர்த்தரண்டை திருப்புவதற்காகத்தான் தேவன் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியாகிய தாளந்தை ஒருபோதும் புதைத்து வைக்காதேயுங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கியுங்கள். அநேகர் வல்லமை பெறவும் வரங்களை அடையவும் ஆசைப்படுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி தியாகமாய் புறப்பட மாட்டார்கள். அநேகருடைய வரங்கள் மங்கி மறைந்து போவதற்கு ஊழியம் செய்யாதது ஒரு முக்கிய காரணமாகும். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இடைவிடாமல் ஊழியம் செய்வதன் மூலம்தான் ஆவிக்குரிய மேன்மையான அனுபவங்களை நீங்கள் அடைய முடியும், மென்மேலும் உயர முடியும். கர்த்தர் ஊழியத்திற்கு 2 பேராய் அனுப்பினார். அவர்களை அனுப்பியதுடன் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் ஊழியம் செய்ய போகும் இடம் எதுவாயிருந்தாலும், அது ஆஸ்பத்திரியோ அல்லது சிறைச்சாலையோ தெருவீதியோ எதுவானாலும் அங்கே கர்த்தர் வந்து உங்களை பலப்படுத்துவார். இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிதாவால் கனம் பண்ணப்படுவது என்பது எத்தனை பாக்கியமானது! ஊழியக்காரருக்கு கர்த்தரை சுதந்திரமும் பங்குமாய் இருக்கிறார். அவர் தம் ஊழியக்காரரை சுகத்தை விரும்புகிறார். தம் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகள் ஆக்குகிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஜனங்கள் உண்மையான தெய்வத்தை அறியாமல் இருளில் வாழ்கிறார்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத கோடிக்கணக்கான பேர் நம் தேசத்தில் உண்டே. நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கிறிஸ்து சொன்னாரே. நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறீர்களா? ஜெபம் செய்வோம். ஏசப்பா, நாங்களும் ஆத்தும ஆதாயம் செய்ய உதவி செய்ங்க. ஆத்தும பாரத்தோடு திறப்பில் நின்று ஜெபிக்க கிருபை தாருங்க. சுவிசேஷத்தை அறியாத உம்முடைய ஜனங்களுக்கு அறிவிக்க உதவி செய்ங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.